ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பர்கர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பர்கர் தான் செய்ய போறேன். அதுக்கு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இந்த மாவு மாதிரி இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஆன்டிபயோட்டிக்காக கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். போதும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்னும் 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேட்டி மாதிரி செஞ்சு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கனை முட்டையில் திரட்டி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா அடிச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா அடிச்சிக்கலாம். சிக்கன்னா ஒரு பர்கருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ரவுண்டாக கட்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்கர் சைஸில் அமுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை முட்டையில் திரட்டிடலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். சிக்கனை பொரிச்சிடலாம். அதுக்கு பேன் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைட் 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாம். இப்போ திருப்பி போடலாம். இப்போ நம்ம சீஸ் ஸ்லைஸ் இது மேலே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சீஸ் மெல்ட் ஆகி வரும். இப்போ நம்ம பன்னில் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டிலே செஞ்ச மயோனைஸ். மயோனைஸ் செஞ்ச வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். இப்போ நம்ம மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் வச்சிடலாம். அதே மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோவையும் வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் பேட்டி வச்சிடலாம் வித் சீஸ். அண்ட் இப்போ நம்ம லெக் பீஸ் வச்சிடலாம்.
இப்போ நம்ம மூடிடலாம். நம்ம சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.